எங்க தஞ்சாவூர்ல ஒரு பையன் போலீஸை போட்டு அடிச்சிருக்கான். இது சம்பந்தப்பட்டிருக்கூடிய வீடியோக்கள் தான் இணையத்துல பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்திருக்கக்கூடிய நிறைய நபர்கள் வந்து என்னவா சொல்லி பதிவு பண்ணிட்டு வராங்கன்னா, அந்த பையனை வந்து என்ன பண்ண போறாங்களோ காவல்துறையினர், அந்த பையனுக்கு வந்து எதுவும் நடக்கக்கூடாது, அந்த பையன் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்ட்டு ஏகப்பட்ட விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டு வராங்க. இதுல வேற சோசியல் மீடியா இன்ஃபுளுசர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அது எல்லாத்தையும் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு. அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினர் வந்து ஒரு பேனர் என்பது வச்சிருக்காங்க. ஸோ அந்த பேனரை வந்து அந்த தஞ்சாவூர் மாநகராட்சியில இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் வந்து இந்த மாதிரிலாம் பேனர்லாம் வைக்கக்கூடாது அப்படின்ட்டு அந்த அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய பேனரை வந்து அகற்றி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அகற்றின பிறகு அந்த அரசியல் கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் எங்க பேனர் எப்படி நீங்க அகற்றுவீங்க அப்படின்ட்டு ரோட்ல உட்காந்து மறியல் போராட்டம் என்பது பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு இளைஞன் அந்த வழியாக ரோட்ல அவனுடைய டூ வீலர்ல வந்திருக்கான். வந்தவன் வந்து மக்களுக்கு இடையூறாக ஏன் உட்காந்து நீங்க வந்து போராட்டம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து கத்தி பேசியிருக்கான். ஸோ அங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சியினருக்கும் இந்த பையனுக்கும் பயங்கரமா வாக்குவாதம் என்பது நடக்குது. அந்த வாக்குவாதம் முற்றி ஓரளவுக்கு அது வந்து ஒரு கடுமையான வாக்குவாதமாக மாறுது. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ்லாம் வராங்க. வந்து அந்த பையன்கிட்ட வந்து வாக்குவாதத்துல வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அந்த மாதிரி வாக்குவாதத்துல ஈடுபடும் போது அவங்க போலீஸும் சரி அந்த பையனும் சரி எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நான் அடிச்சிருவேன்டா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல, ஏதோ அடி பார்ப்போம் அப்படின்ற அந்த பையன் சொல்ல போலீஸ் வந்து அடிச்சிடுறாரு அந்த பையனை. ஸோ போலீஸ் அடிச்ச பிறகு இந்த பையனும் போலீஸை போட்டு ஒரு அடி வந்து அடிச்சிடுறாரு. ஸோ அந்த மாதிரி அடிச்ச பிறகு அந்த பையனை வந்து குண்டு கட்டா தூக்கிக்கிட்டு போயிட்டு கார்ல வந்து ஏத்துறாங்க. ஸோ அந்த மாதிரி ஏத்தும்போது அவனை வந்து ரொம்ப கடுமையான முறையில வந்து கொண்டு போறாங்க. அதாவது கையை காலை பிடிச்சி, அதுக்கப்புறம் அவனை வந்து ஜீப்புல வந்து அப்படியே ரொம்ப நெருக்கி தள்ளி அவன் கழுத்துல கயிறுலாம் இருக்கு, அதெல்லாம் பிடிச்சி இறுக்கமா பிடிச்சி இழுத்து அவனுக்கு கழுத்தெல்லாம் அப்படியே அப்படியே ஒரு மாதிரியா நசுங்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திருக்கக்கூடிய பொதுமக்களா இருக்கட்டும், சோசியல் மீடியா இன்ஃபுளுசர்ஸா இருக்கட்டும், அவங்களாம் பல கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. அதன்படி என்னன்னு பார்க்கும்போது, அதாவது அந்த பையன் வந்து மக்களுக்கு இடையூறு தரும் விதமாக ஏன் போராட்டத்தை நடத்துறீங்க அப்படின்ற மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்கான். அவன் சைட்ல நியாயம் இருக்கு. சோ போலீஸ் வந்து அந்த மாதிரி போராட்டத்தை நடத்தக்கூடிய அந்த நபர்களை தான் அப்புறப்படுத்தணும். சோ நீங்க எப்படி இந்த பையனை வந்து அடிப்பீங்க? அடிச்சது மட்டும் இல்லாம நீங்க வந்து அவனை வந்து அரெஸ்ட் செஞ்சு 6 பிரிவுகளின் கீழே எப்படி நீங்க வந்து வழக்கு பதிவு செய்வீங்க? ஆக்சுவலா அந்த போராட்டமே ஒரு பேனர் சம்பந்தப்பட்டிருக்கூடிய ஒரு போராட்டம். சோ கவர்மெண்டே சொல்லியிருக்கு பேனர்லாம் சில இடத்துல வைக்கக்கூடாது அப்படின்ட்டு. சோ பண்ணது தப்பு, அதற்கு ஒரு போராட்டம். சோ மக்களுக்கு வந்து இடையூறு தரும் விதமாக போராட்டம் நடந்திருக்கு. போலீஸ் தான் அவங்களை வந்து அந்த போராட்டக்காரர்களை வந்து ஒரு புறமாக அகற்றி விட்டுருக்கணும். இது போன்ற தப்பை எதிர்த்து பேசக்கூடிய இந்த பையனை எப்படி நீங்க வந்து அடிப்பீங்க, அரெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்ட்டு அந்த பையன் சைடு பயங்கரமா ஸ்டாண்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர். ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அந்த பையனுக்கு வந்து எதுவும் நடக்கக்கூடாது, போலீஸை வேற இந்த பையன் வந்து ஒரு அடி வேற அடிச்சிருக்கான், இவனுக்கு வந்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்ட்டு பதறிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் கண்டிப்பா கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த பையன் சைடும் தப்பு இருக்கு, இல்லைன்னு சொல்ல, அந்த பையனை அடிச்சிருக்க கூடாது. அதுக்கு முன்னாடி போலீஸும் அந்த பையனை வந்து அடிச்சிருக்க கூடாது. ஒரு பப்ளிக்கை வந்து மதிக்கணும், மாற்றுக்கிறதே கிடையாது. இதை தாண்டி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சினாரியோ அந்த விஷயங்கள்லாம் வச்சு பார்க்கும்போது அந்த பையன் சைடில் தான் நிறைய நியாயங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.